ராசி ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி தராசு தான் அவங்களுடைய ராசி சின்னம். அதனால தான் எல்லாத்தையுமே சமநிலையாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த துலா ராசி என்பர்கள். பொறுமையும் தன்னம்பிக்கையும் அதிகம் இருக்கும். பொதுவாகவே பொறுமையாக இருந்தோம்னா வெற்றி தானாக வரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நபர்கள் தான் இந்த துலா ராசி என்பர்கள். அதேமாதிரி இவங்களுடைய பேச்சாற்றல் எப்படி இருக்குன்னா மற்றவங்களை கவர மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நியாயமான உணர்வு உள்ளவங்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய எண்ணங்களும் எப்படின்னா பொறுமையாக இருந்தோம்னா உயர்ந்து நிற்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உழைப்பு அதிகமாக போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகமுள்ள ஒரு ராசினா நம்மளுடைய துலா ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் தான் இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறார். அதனால் இங்கே சனி பகவான் உச்சமாகிறதுனால இந்த ராசிக்காரங்க கடுமையாக உழைப்பாங்க. உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஃபைனலாக தான் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு ராசி தான் இந்த துலா ராசி அப்படின்னு சொல்ல. இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய துலா ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரத்தில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலா ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் குறிப்பாக இந்த ஆனி மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குருவோடைய பார்வையும் அங்கே இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த துலா ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எப்பவுமே ரொம்ப பொறுப்பாக தான் இருப்பீங்க, பொறுப்புணர்வாக தான் இருப்பீங்க. உங்களுடைய கடமைகளை எங்கேயுமே நீங்கள் தட்டி கழிக்க மாட்டீங்க. குழந்தைகளை வளர்க்குறதா இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், உங்களுக்குன்னு என்ன பொறுப்பு இருக்கோ அதை கண்ணு கருத்துமாக ஹேண்டில் பண்ணி அந்த பொறுப்புணர்வோடு செயல்படுவீங்க. அதனாலே என்னமோ எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் நீங்களும் செயல்படுவீங்க. உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்வீங்க. அது மேலதிகாரிகளுக்கு ரொம்ப பாராட்டுக்குரிய நபரில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்க. அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை பர்ஃபெக்டாக செய்வீங்க. அது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறதுனால ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சாங்க அப்படின்னா கடுமையாக உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்க தான் இந்த துளாராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்ல. ஏன்னா இங்கே யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இவங்களுடைய ராசியில் ஆதிக்கம் பெற்று இருக்கிறதுனால இந்த துளாராசி என்பவர்கள் கடினமாக ஒரு பக்கம் உழைப்பு போடுவீங்க, ஒரு பக்கம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த துலா ராசி அப்படின்னு சொல்ல. இவங்களை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். ராகு கேது இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு சில சிந்தனையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இவங்களுக்கு நிகழும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய துலா ராசி என்பர்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணமே கூட கொஞ்சம் தாமதமாக தான் நடந்திருக்கும். ஆனால் அந்த தாமதமாக திருமணம் நடந்தாலும் கூட வாழ்க்கை துணை இவங்களுக்கு பக்கபலமாகவும் நல்லா புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் தான் பெரும்பாலும் இந்த துலா ராசி என்பர்களுக்கு வாழ்க்கை துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி அமைந்திருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி பழைய பிரச்சனைகளை இவங்கக்கிட்ட கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அதில் நடுநிலையாக நின்று கரெக்டாக ஒரு நியாயத்தை ஒரு தீர்வு வழங்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ அல்லது தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆனி மாதத்தில் முதல் வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். ரொம்ப பொறுப்புணர்வோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, உங்களுடைய பேச்சாற்றல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையோ இதெல்லாம் இந்த துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக நீங்கள் சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல
வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். துளாராசி என்பர்கள் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நண்பர்கள் மூலிமா ஒரு சில நல்ல தகவல் உங்களுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கட்டாயம் இந்த ஆனி மாதத்துக்குள்ளே இந்த முதல் வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிடுவீங்க. அதன் மூலிமா வெற்றி வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். பழைய கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிடுவீங்க. நல்ல வசூலாகிறதுனால சேமிக்கக்கூடிய யோகமும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்குது. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமாக பார்க்கும்போது இந்த துளாராசி என்பர்கள் முக்கியமான டாக்குமெண்ட்டில் ஏதாவது கையெழுத்து போடுறீங்க அல்லது ஏதாவது யாருக்கிட்டே ஒப்பந்தம் போட போகிறீங்க அப்படின்னா இந்த ஆவணங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கையாளுறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகிறது அல்லது அதில் ஏதாவது பிழை திருத்தங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முக்கியமான ஏதாவது ஃபைல் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிதி சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக எதுலையாவது முதலீடு போடுறவங்க அவசரம் காட்ட வேண்டாம். குறிப்பாக ஆன்லைன் தொழிலில் முதலீடு போடுறவங்க ரொம்ப யோசித்து போகிறது நல்லது. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸில் முதலீடு போடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருகின்ற 7 நாட்களில் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் ஒரு சில வருமானங்கள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிலத்து மூலிமா ஏதாவது சொத்து வாங்கி விற்கிறதன் மூலிமா அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மூலிமா ஒரு சிலருக்கு வருமானம் கிடைக்கும். சொத்து சம்மந்தமான விஷயத்துலையும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்தவரையிலும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் போது குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் வரலாம். ஆடம்பரத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக சிக்கனமாக இந்த காலகட்டத்தில் செலவு செய்கிறது நல்லது. கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு 100 ரூபா கையில் பார்த்த உடனே அதை ஏதாவது போய் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் சேமிக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். துளாராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் எப்பயுமே என்னுடைய குடும்பம் தான் முதல், மற்றதெல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியமோ சுப நிகழ்வோ ஏதாவது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இல்லது நீங்கள் அந்த சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாவது இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களால் ஒரு சில கருத்து வேறுபாடு, ஒரு சிலர்லாம் பிரிஞ்சு பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. இந்த கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் சரியாகி அந்த மனக்கஷ்டமெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே வருகின்ற நாட்களில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுனால அவங்களோட நீங்களும் போய் பழகுவீங்க. அவங்களும் பேசி அந்த இதை பிரச்சனையை மனக்கஷ்டத்தை பேசி சரி பண்ணிக்குவீங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகாத துளாராசி என்பர்கள் வரன் தென்னீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனமாகாதவங்க முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையும். வாழ்க்கை துணையோடு நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்த தம்பதிகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சரியாக ஒரு முடிவு எடுப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காதல் உறவில் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த காதல் உறவு வலுப்படும். அதனால் காதலியவே கரம்பிடிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தெரிய வரும். வீட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரியாமல் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில சண்டை சச்சரவுகள் வரதுக்கான சூழல் இருக்குது. சரியாக தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள், சரியாக தூக்கம் வராது, மன அழுத்தம் அதிகமாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற நாட்களில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதே நேரத்தில் நண்பர்கள் உணவு விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதிகமாக இனிப்பு உணவு சாப்பிட்றத தவிர்க்கிறது, அதே மாதிரி சரியான நேரத்தில் நடைப்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் செய்கிறது இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த துளாராசி என்பர்கள் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசி என்பர்களுக்கு
கர்மாக்களால் ஏதாவது பிரச்சனை வருமா, முன்னோர்களால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளால் ஒரு சில சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த துளாராசி என்பர்கள் அமாவாசை நாட்களில் போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, பசு மாடுகளுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யுங்க அமாவாசை நாட்களில். இப்படி செய்யும்போது முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நீங்கள் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட, உங்களுடைய குருமார்கள்கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, தேவை இது எல்லாமே நிறைவேறும். அதற்கு உங்களுடைய உங்களுடைய ஆசிரியர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உள்ளம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்க வேண்டாம். பொதுவாகவே துளாராசி அப்படின்னாவே அவசர முடிவு எடுக்க மாட்டீங்க. இது கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எடை போட்டு பார்ப்பீங்க. இது எந்த விஷயத்தில் இறங்கினாலுமே முக்கியமாக சொல்லும்போது, இந்த துளாராசி என்பவர்களை பற்றி சொல்லும்போது அனுபவஸ்தர்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. எந்த தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், குடும்ப வாழ்க்கையிலாகட்டும், எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அந்த அனுபவம் சார்ந்து இருக்கக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். மனித உறவுகளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் சந்திரன் வந்து அவ்வளோ சாதகமாக உங்களுக்கு இல்லை. அதனால் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால மனநிலையில் சின்ன சின்ன குழப்பங்கள், ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கலை சார்ந்து இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இது ஒரு அமோகமான காலகட்டம். வணிகம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு நல்ல லாபம் அமைப்பு. அதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பெரும்பாலும் வக்கீல், நிதி சார்ந்த தொழில், சட்டம் சம்பந்தமான தொழில், ஆசிரியர் தொழில், ஆலோசகர் தொழில் இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த துளாராசி என்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுங்க.